ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைசஸ். ஓகேவா? டைசஸ் இஸ் சிம்பிள். ஓகே, பட் யூ ஷுட் நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஓகே, இது நிறைய சில்லி மிஸ்டேக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. க்யூப்ஸில் சில்லி மிஸ்டேக்கை விட கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஆனால் டைசஸில் சில்லி மிஸ்டேக் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. டைசஸில் 2 டைஸ் இருக்குது. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டைஸ்னாங்க. ஸ்டாண்டர்ட் டைஸ் எப்படின்னா ஆப்போசிட் ஃபேஸஸ் இருக்குல்ல. இப்போ கியூப்ஸ் நேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்னுக்கு ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் ஒரு ஃபேஸ் இருக்கும் பற்றி அது டூ லைக் ஏதோ ஒன்று நேம் வச்சுக்கோ. ஓகே, இது வந்து ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ ரைட் சைடு கியூப், லெஃப்ட் சைடு கியூப் ரெண்டுத்தோட நம்பர்ஸ் ஆட் பண்ண அப்படின்னா இட் ஷுட் கிவ் யூ 7. இஃப் தட்ஸ் த கேஸ் தென் த கியூப் இஸ் ஸ்டாண்டர்ட். ரைட் சைடு லெஃப்ட் சைடு மட்டும் இல்லை, டாப்பு பாட்டம் ஃப்ரண்ட்டு பேக் எல்லாத்துலேயுமே. ஸோ அந்த ஆப்போசிட் பேர் ஆஃப் ஃபேஸஸ் இருக்குல்ல, if you add the numbers in the opposite pair of faces, it should give you 7. If that's the case, then it's standard cube. Okay, so இதுக்கு opposite general cube. Okay, general cubeல மூணுத்துலேயும் ஃபாலோ ஆகும், மேபி ஒன்றுத்துல ஃபாலோ ஆகலாம். ஓகே, ஸோ மிச்சம் ரெண்டில் ஃபாலோ ஆகாமல் போகலாம். ஓகே, அப்படி பண்ணலாம். என்ன நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா, இஃப் எனி டூ pair okay of sides, any two pair of faces sides of faces has sum 7, then by default the other side should give you the sum 7 too. யோசிச்சு பாருங்க, இப்போ அந்த 7 எப்படி பேர், லைக் 7 சம்ஸ் எப்படி கொண்டு வருவாங்க? 1 கூட 6, 2 கூட 5, 3 கூட 4. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, 1 6 இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கு. 2 பேர 3 வந்து ஆப்போசிட்ல, ஆப்வியஸ்லி 5 பேர 5 ஆப்போசிட்ல 4 பேர் இருக்கு. சப்போஸ் 1 6 பேர் ஆயிடுச்சு, 2 and 5 பேர் ஆயிடுச்சுன்னா வேற வழியே இல்லை, டிஃபால்ட் 3 and 4 தான் வந்தான். பின்னாடி 3 3 வரும், 3 2 தான் வரும். ஸோ அதனால ஏதாவது 2 சைடில் வந்து எனக்கு அழகா வந்து பேரா வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னா மூணாவது பேரா தான் இருக்கும், மூணாவது குரூப் ஆஃப் கிளப்டு சைஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கலாம், எழுதிலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டவுட் இருந்துச்சுன்னா அப்போ நான் கேட்குறேன். ஸோ எப்போ ஜென்ரல் கியூப்னு கண்டுபிடிக்கலாம்? எப்போ ஜென்ரல் கியூப் அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு சைடு, ஓகே, ஒரே ஒரு சைடு மட்டும் ஆட் பண்ணால் 7 கிடைக்கும். இல்லாட்டி ஒரு சைடு கூட 7 இல்லாமல் கூட பண்ணலாம். ஓகே, அது ட்ரை பண்ணி பாருங்க, பண்ணலாமான்னு தெரியல, நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் 2 சைடு ஓகே வந்துடுச்சு அப்படின்னு ஆப்வியஸாக மூணாவது பேர் ஆஃப் ஃபிஷ்ஷும் கண்டிப்பாக வந்து 7 தான் கொடுக்கும். ஸோ அது வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆகும். ஓகே, ஸ்டாண்டர்டைஸ் நீங்கள் போட்டிருக்காங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த ஓகே, அது ஸ்டாண்டர்டைஸ். ஸோ ரூல்ஸ். ஓகே, ஸோ இந்த படத்தை பாருங்களேன். இப்போ வந்து இது வந்து 6 வந்து ஒரு 6 இருக்கு, 5 இருக்கு, 3 இருக்கு. ஓகே, அதே மாதிரி 5 இருக்கு, 4 இருக்கு, 2 இருக்கு. இது பேர் ரூல் 1. ரூல் 1 என்ன அப்படின்னா 5 இருக்கு, 6 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 4 இருக்கு, 2 இருக்கு. ஒரே சைடு. ஓகே, ஒரே சைடு 5 சைஸ் சொல்லக்கூடாது. ஓகே, ஃபேஸ். ஓகே, ஸோ ஒரே ஃபேஸ் 5 is being shown in both of the images, image A and image B. அப்படின்னா ஈஸிலி யூ கேன் சே தட் என்ன சொல்லலாம், இப்போ இதுலேயும் பாரு மேலே இருக்கு, இதுலேயும் மேலே இருக்கு. ஓகே, லைக் யூ ட்ரை டு இமேஜின் இன் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? நான் இங்கே வரைஞ்சி காட்டுறேன். இப்படி இருக்கு, இது மேலே இருக்கு, மேலே 5 இருக்கு. ஓகே, இப்போ இங்கே பாரு 5 இருக்கா? ஓகே, 5 இருக்கு, கூட வந்து இங்கே என்ன இருக்கு? 5 இருக்கு. ஓகே, நீ என்ன பண்ற அப்படின்னா இந்த ஏன்றதுக்கு இது நீ வெட்டி எடுக்கிற மாதிரி இமேஜின். வெட்டி எடுத்து எப்படி வரும்? இப்படி ஒரு கியூப் வரும், இப்படி ஒரு கியூப் வரும், இப்படி ஒரு கியூப் இருக்கும், இப்படி ஒரு கியூப் இருக்கும், கீழே ஒரு கியூப் வரும், கீழே ஒரு கியூப் வருமா? இப்போ 5 இங்கே இருக்கு, இங்கே என்ன இருக்கும்? 3 இருக்கும்,
இது 6 இருக்கும் சரியா 6 இது வந்து ஏன்ற கியூப் திஸ் இஸ் இன்கம்ப்ளீட் ஓகே பட் ஐ எம் ட்ரைங் டு மேக் அ கிளியர் பிக்சர் அவுட் ஆஃப் இட் அதே மாதிரி இங்கே 5 இருக்கும் அதாவது கியூப் பில இருந்து 5 இருக்கா இப்போ இது பாரு இங்க 4 இருக்கு இங்க 2 இருக்கு இப்போ இது வந்து ரூல் 1 ஓகே ரூல் 1 பேர் இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இஃப் as it is obvious okay நான் உனக்கு பிரிச்சு காட்டிட்டேன் if there is a common face among the given two images then you will be able to find the face which is opposite to the common side simple 5 இருக்கு இங்கேயும் 5 இருக்கு 5க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும் நீ யோசிச்சு பாரு இப்போ நீ கொஞ்சம் ஸ்பேஷியல் ஆப்டிடியூட் உனக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த இதை இதுல ஃபிக்ஸ் பண்ண போறேன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணா இதை ரொட்டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணா இங்க அழகா செட் ஆகும் ஓகே அதாவது அந்த எப்படி சொல்றது அந்த குறிப்பிட்ட ஸ்லாட்ல போடுற மாதிரி இப்படி இருக்கு 5 இங்க இருக்கும் 3 இங்க இருக்கும் 6 இங்க இருக்கும் வேற என்ன ரொட்டேட் பண்ண எப்படி வரும் 5க்கு இங்க 2 வந்துடும் இங்க 2 வரும்ல கரெக்டா கரெக்ட் இங்க 2 வந்துடும் இங்க 4 வந்துடும் ஓகே அழகா கண்டுபிடிச்சியா 2 இருக்கு 5 இருக்கு 6 இருக்கு 3 இருக்கு 4 மிச்சம் ஏதோ ஒரு நம்பர் இல்லாம போச்சு அது என்ன நம்பர் 1 ஸோ 1 எங்க இருக்கும் இதுக்கு கீழே இருக்கும் 5 கீழே இருக்கும் கரெக்டா இது எல்லாரும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஸோ லைக் நான் என்ன சொல்றேன்னு தெரியல லைக் நேர் இருந்தா அழகா நான் சொல்லி காமிக்கலாம் ஆனா இங்க என்ன சொல்ல முடியல அப்படின்னா இந்த லைக் இதை நீ மடக்கேன் 3 வந்து அபவுட் திஸ் லைன்ல மடிச்சு நீ அதாவது ஒரு பேப்பரை பாதியா மடிக்கல அதே மாதிரி இந்த சைடை பாதியா மடி இந்த சைடை பாதியா மடி இந்த சைடு பாதியா மடிச்சுன்னா ஒரு டேங்கோட மேல இருக்கிறது காலியா இருந்தா எப்படி இருக்கும் லைக் 5 சைட்ஸ் இருக்கும் டாப் சைடு வில் பி ஓப்பன் டு த அட்மாஸ்பியர் அந்த மாதிரி ஓகே அந்த மாதிரி இமேஜின் பண்ணிப்போம் ஸோ அந்த டாப் அன்ஆக்குபைட் சைட் அன்க்ளோஸ்ட் சைடு இருக்குல்ல ஸோ தட் வில் பி தி சைடு வித் த நம்பர் 1 ஓகே ஸோ 5 and 1 ஆர் ஆப்போசிட் டு each other ஓகேவா இந்த இங்கே எழுதியிருக்காருல்ல 5 and 1 ஸோ ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இப்போ நீ வந்து 5 and 1 மட்டும் ஆப்போசிட்னு கண்டுபிடிக்கல எல்லா சைஸ்க்கான ஆப்போசிட் நேச்சர்ஸும் நீ ஆப்போசிட் பேக்ஸ் நீ கண்டுபிடிச்சிட்டு எப்படி இங்கே 3 இருக்கு 3க்கு ஆப்போசிட் 4 இருக்கு சும்மா இமேஜின் பண்ணி மடிச்சு பாறேன் 3 இருக்கு 3 மடிச்சு பார்த்தோன்னா 4 இருக்கும் பேப்பர் வச்சு ஏதாவது வேணா எழுதி மடிச்சு பாருங்க ஓகேவா 3க்கு ஆப்போசிட் 4 இருக்கும் 2க்கு ஆப்போசிட் 6 இருக்கும் ஓகேவா ஸோ வேற எப்படி நான் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோ இப்போ இஃப் யூ கேன் ஃபார்ம் அ vertical or horizontal set of 3 numbers the bar numbers first if you skip one number the number you land on would be the opposite to the initial number like இப்போ 2 இருக்கு 2ல இருந்து ஒரு நம்பர் ஸ்கிப் பண்றேன் லைக் 5 ஸ்கிப் பண்றேன் 5 ஸ்கிப் பண்ணி இல்லாட்டி 2 தடவை ஜம்ப் அடிக்கிறேன் ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ண இல்லாட்டி 2 தடவை ஜம்ப் அடிக்கிறேன் ஸோ 2ல இருந்து 5 ஸ்கிப் பண்ணி 6க்கு லேண்ட் ஆகிறேன் அப்படின்னா 2 and 6 will be 2 and 6 are parallel faces ஓகே ஸோ அதே மாதிரி 3 and 4 are parallel faces ஞாபகம் இல்லாட்டி இமேஜின் பண்ணியே மடிச்சு பார்க்கணும் கூட பண்ணலாம் ஓகே நோ ப்ராப்ளம் இங்கே பாரு இங்கேயும் அதே மாதிரி ஒரே ஒரு சைடு தான் இருக்கு மிச்சம் இருக்கிற பி அண்ட் ஏ பாரு ஒன்று தான் இருக்கு 2 3 இங்கே 5 6 2 வேற வேறு அவ்வளோ அதே ரூல் போட்டு பார்த்துக்கணும் ஓகே இது ரூல் 2 ஓகே ரூல் 2 எப்படின்னு பார்த்துப்போம் இப்போ வந்து கியூப் ஏ இருக்கு கியூப் பி இருக்கு கியூப் ஏல வந்து 1 and 2 and 3 இருக்கு கியூப் பில 3 2 and 6 இருக்கு ஓகே which implies that there are 2 common faces in the given two cubes okay so இது வந்து ரூல் 2 ஃபேஸ் காமன் அது ரூல் 1 ஒரே ஒரு ஃபேஸ் தான் காமன் ஓகே இங்க என்ன பண்ணலாம் இங்கேயும் அதே மாதிரி லைக் ட்ரை பண்ணலாம் ஓகே ஒர்க் அவுட் ஆகும் பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி மடிச்சு இருக்கிறத எடுத்து விட்டு பார்க்கலாம் 1 இருக்கு ஓகே அங்கே என்ன காமன் இருக்கு 1 2 3 கரெக்டா 2 6 ஓகே இப்போ போட்டேன் இது வந்து கியூப் ஏல எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் கியூப் பில் என்ன இன்ஃபர்மேஷன் வந்துருக்குன்னு பார்க்கலாம் 2 3 6 2 3 3 நான் போடலையே சரி தப்பா போட்டேன் இங்கே 6 இல்லை 3 ஓகே 3
3 2 6 3 2 6 கரெக்டா? இல்லை இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து என்னன்னா லைக் நீங்கள் இஷ்டத்துக்கு இங்கே எடுத்துக்கூடாது. 3 2 6 இங்கே வந்துடும். 6 எங்கன்னா இங்கே வந்துடும். கரெக்டாக இங்கே வந்துடும். ஓகே, இப்போ நீ கரெக்டாக போடலாம். நான் இங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா லைக் நான் இஷ்டத்துக்கு நான் 6 எங்கே வேணுமோ போடலான்னு போட்டுட்டேன். நீங்கள் அன்ஃபோல்டு பண்ணும்போது ஓகே, இந்த கியூபை அன்ஃபோல்ட் பண்ணும்போது எப்படி வரும்? மேலே 3 கீழே 2. கரெக்டாக மேலே 3 கீழே 2 லெஃப்ட் சைடில் ஆகுது. அது மாதிரி லெஃப்ட் சைடில் ஆகுது. இது புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னு பாரு. இந்த 2 and 3 இங்கே சூப்பர் இம்போஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா 3 2 மேலே என்ன 1 வேற என்ன இருக்கு 6 6 ஓகே 6 6 இங்கே போட்டுருக்கேன். நான் என்ன சொன்னேன், இங்க இருந்து அதாவது செட் ஆஃப் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் or horizontal strip is being observed. If that's the case, then if you skip one number, the number you land on from the initial number will be the faces parallel to each other. Okay, இது parallel face அவ்வளவுதான். 1 and 6. Okay, 1 and 6 அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. 1 and 6 இல்லாட்டி இப்படி கூட சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு செட் யூ ஹேவ் a pair of cube. Okay, pair of different views of the same cube. Okay, if two faces are common, the uncommon faces are opposite to each other. அவ்வளோதான். இங்கே பாரு 1 and 6 டிஃப்ரெண்ட்டு, அதுதான் வந்து ஆப்போசிட் டு ஈச் அதர். ஓகேவா? இல்லாட்டி இப்படி கூட சிலர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளாக் வைஸ் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ 1ல இருந்து ஆரம்பிச்சு 2 3 போகணும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 2 3 போகணும். ஓகேவா? அதே மாதிரி திருப்பியும் வந்து என்ன பண்ணலாம், இப்போ 1லேருந்து ஆரம்பிச்சுன்னா இல்லை ஏதாவது ஒரு காமன் சைட்லேருந்து ஆரம்பிங்க. சாரி, ஒரு காமன் சைட்லேருந்து ஆரம்பிங்க. காமன் சைடு என்ன 2 எடுத்துக்கோ. 2 3 1 2 2 3 1. ஓகே, இன்னொரு இங்கே அதே மாதிரி 2 இருந்தாலும் 2 6 3 இங்கே வரேன். 2லேருந்து ஆரம்பிக்கிற கிளாக் வைஸ் கிளாக் மாதிரி சுற்றுதா 2 3 கரெக்டாக 2 3 ஆர் 2 2 3 1 2 6 3 இங்கே ஒர்க் ஆகல. இந்த கிளாக் வைஸ் டெக்னிக் வேண்டாம், நான் அதுக்கப்புறமா யோசிச்சு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. இல்லாட்டி இமேஜின் பண்ணி பாருங்க. அவ்வளோதான், சிம்பிள். நீ என்ன பண்ண, ஒரு கியூப் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ. ஓகே, ஒரு கியூப் இமேஜின் பண்ணிட்டு அந்த கியூபுக்கு வந்து ஒரு சைடு மேலே 1 இருக்கிற மாதிரியும் ஒரு சைடு 3 ஒரு சைடு 2 இருக்கிற மாதிரியும் பண்ணிக்கோ. அப்புறம் இன்னொரு சைடு என்ன இருக்குது 2 and 3 வந்து இப்போ இப்படி இன்னும் நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ 3 and 2 இருக்கா? ஓகே, 3 and 2 இருக்கு. இப்போ 3 and 2க்கு இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி வரட்டுக்கும். ஓகே, என்ன இருக்குன்னா 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. இப்போ பாரு, இப்போ 2 and 3 வந்து எப்படி சொல்ல, இது டாப் ஃபேஸ், இது டாப் ஃபேஸ், இது சைடு ஃபேஸ். அந்த நம்ம மென்சுரேஷனில் படிச்சிருப்பாங்களே lateral surface area, total surface area அந்த மாதிரி. ஓகே, 2 and 3 lies on the lateral portion of the cube. Similarly, you can draw the next set of images. ஓகே, இங்கே மேலே இருக்கு 2 கரெக்டாக, இங்கே வர இது 2, இங்கே என்ன 3, இங்கே 6.
நீ என்ன கேட்கலாம், ஹரி இங்கே வந்து 2 and 6 தானே லேட்டரில் இருக்கு. இங்கே தான் நீ இமேஜினேஷன் யூஸ் பண்ண. என்ன பண்ண அப்படின்னா, இந்த கியூப் இருக்குல்ல, இந்த கியூபை டில்ட் பண்ணிவிடும். அப்படின்னா இந்த இங்கே வர வேற பண்ணி இதை என்ன பண்ணி இப்படி சுற்றி விட்டுரு. கியூப் சுற்றி கியூப் சுத்த முடியும்ல, அது அப்படிதான் நம்ம உருட்டே விளையாடுறோம். சுற்றினா எப்படி வரும்? டூ இங்கே இருக்கும், 2 இங்கே இருக்கும், 3 இங்கே இருக்கும், 6 மேலே வந்துடும். கரெக்டா? 6 மேலே இருக்கும். ஸோ 2 3 6 ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்ன இருந்துச்சு, 2 3 1. இமேஜின் பண்ண முடியுதா? இது வந்து நல்லா தெரியும். 2 and 3 இருக்கு, இங்கே 1 இருக்கு. ஸோ இந்த டைஸை நீ தலைகீழ போட்ட அப்படின்னா இது வந்துடும் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாரு. ஸோ இப்படி பண்ண, இல்லாட்டி இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுனா கூட ஒன்றும் தப்பு இல்லை. அது அது அதுக்கு பதிலா இது இப்படி பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, அதான் நான் சொன்னேன்ல, இது வந்து ரூல் 3. ஆக்சுவலாக ரூல் 3 இஸ் பேசிக்கலி எக்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் ரூல் 1. இட் சப்போஸ் தேர் இஸ் ஒன் சைட் காமன் அப்படின்னா யூ கேன் ஃபிகர் அவுட் ஆல் தி காமன் சைட்ஸ்ன்றது தான் ரூல் 3. ரூல் 3 நான் சொன்னேன் கிளாக் வைஸ் டெக்னிக்ஸ், அது இங்கே ஒர்க் ஆகும். ஸோ பாருங்க, 3 இருக்குது, 6 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது. அவர் என்ன பண்ணுறோம்னா 3லேருந்து 6க்கு போயிட்டு 1 அங்கே எழுதிட்டாரு, 3 6 1. சேம் வே ஸ்டார்ட் ஃப்ரம் தி காமன் சைட். ஓகே, இருக்க ஒரே ஒரு காமன் சைடு தான், அப்புறம் என்ன பிரச்சனை போகுது. ஸோ 3 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது. இஃப் திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கிளாக் வைஸ் ஓரியன்டேஷன், இந்த மாதிரி 3 6 1 இந்த மாதிரி யாரோ இதே மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, 3க்கு நேரம் 3 இருக்கா, 6 நேரம் 2 6 and 2 are parallel phase, 1 and 4 are parallel phase respectively. ஓகே, இந்த கிளாக் வைஸ் மட்டும் மாற்றிடாதீங்க. ஆன்டி கிளாக் வைஸாக இருந்துச்சு அப்படின்னா தப்பாயிடும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி போட பிடிக்காது. நான் வந்து லைக் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அந்த மாதிரி கியூப் பேப்பர் மாதிரி அன்ஃபோல்ட் பண்ணி போடு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அதான் போட பிடிக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ரூல்ஸ் மாதிரி எனக்கு வச்சுக்க பிடிக்காது. பட் ஃபார் தி சேஃபர் சைட் நான் சொல்லிடுறேன். ஓகே, எக்ஸாமில் நீ எதுவும் முடிச்சுட்டு இருக்கிறதால நான் எப்போ சொல்லிட்டேன். இப்போ ஓப்பன் டேஸ்னால் எதுவுமே இல்லை. நான் சொன்னதால் அன்ஃபோல்ட் பண்ணுறதுன்றது அதுதான். அதாவது கியூப் வந்து நீ உடச்சி எடுத்து பிடிச்ச மாதிரி வைக்கிற பண்ணுறேன். இப்போ சொன்னல பேரல் சைட் எப்படி எடுப்பேன்னா, ஒரு தடவை ஸ்கிப் பண்ண அப்படின்னா வர ஃபேஸ் வந்து பேரல் சைட். ஓகே, பேரல் ஃபேஸ் 6 1 3 வேற என்ன இருக்கு, 4 2 5 இருக்கா, 4 and 5 are parallel, 3 6 and 3 are parallel, then the remaining are 1 and 2, then they are obviously parallel. அதே மாதிரி தான் இங்கே நீ போட்டனா உனக்கு கிடச்சிரும். ஓகே, சிம்பிள், நோ நத்திங் காம்ப்ளிகேட்டட். யூஸ்வலாக வந்து கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி சால்வ் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, விச் கியூப் கேன் பி ஃபார்ம் பை ஹோல்டிங் த கிவன் ஷேப் அந்த ரைட். நீ யூஸ்வலாக முக்கால்வாசி கொஸ்டின்ஸில் எப்படின்னா எலிமினேஷனில் தான் போடணும். ஓகே, ஸோ எலிமினேஷன் எப்படி போடணும்னா, எஃப் இஸ் பேரல் டு பி, இ இஸ் பேரல் டு சி, இந்த ஆப்வியஸ்லி ஏ இஸ் பேரல் டு டி. This should be first noted down, okay, in your rough paper. So based on these three observations, you should try to eliminate the options. Okay, but எஃப்க்கு பேரலாக பி இருக்கணும். ஆனால் இங்கே பி அண்ட் எஃப் அட்ஜசண்ட்டாக வருது, ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் வருதுல்ல. பிக்கு எஃப்பும் ஒன்று, பி தெரியணும், எஃப் தெரியணும், ரெண்டுமே ஒரே இடத்துல தெரிஞ்சால் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ போயிடுச்சு, ஆப்ஷன் சி இ அண்ட் சி போயிடுச்சு, ஆப்ஷன் டி டி அண்ட் ஏ பக்கத்தில் இந்த கோடு தெரியுதா அவர் போட்டிருக்காரு, ஒரு ஆரஞ்சு கலரில் போட்டிருக்காரு. 3 ஆப்ஷன் போயிடுச்சுன்னா ஆப்வியஸ்லி இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினுக்கு அது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சோண்டு கஷ்டம், ரொம்ப கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டம். இது நான் சொல்லிடுறேன். விச் கியூப் கேன் பி ஃபார்ம் வித் ஹோல்டிங் தி கிவன் ஷேப். ஓகே, ஸோ இங்கே பாரு, ஒரு பிளாக்கு, இந்த பிளாக்கு, இந்த பிளாக்குக்கு இந்த ஒயிட்டு, இங்கே எழுதியிருக்காரு பிளாக் அண்ட் ஒயிட், இந்த பிளாக்குக்கு இந்த 2, ஒரு ஒயிட் இன்னொரு ஒயிட். இப்போ எப்படி எலிமினேட் பண்ணுறோம் பாரு. ஆப்ஷன் ஏ பிளாக்கு, இப்போ பிளாக்கும் 2 அட்ஜசன்ட் வந்துருச்சு. இப்போ பிளாக் ஃப்ரண்ட் ஃபேஸ், 2 ரைட் ஃபேஸ், தப்பு, ஆப்வியஸ்லி தப்பு. ஒயிட்டு, ஒரு ஒயிட்டுக்கு ஓகே,
இங்கே பாரு, ஆப்ஷன் சி ஏன் தப்புன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போது மொத்தம் 3 ஒயிட் இருக்குது, 1 2 3 ஒயிட் இருக்குது. ஒரு ஒயிட்டுக்கு இன்னொரு ஒயிட் பேரலாக இருக்கும், ஒரு பேக்குக்கு இன்னொரு ஒயிட் பேரலாக இருக்கும். ஓகே, இந்த ஆப்ஷன் சி பாரு, இங்கே ஒரு ஒயிட் இருக்குது, இங்கே ஒரு ஒயிட், இங்கே ஒரு ஒயிட் இருக்குது. ஓகே, இந்த ஒயிட்டுக்கு ஏதோ ஒரு ஒயிட் பேரலாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, மிச்சம் இருக்குது 2 ஒயிட் இருக்குது. அந்த 2 ஒயிட்டும் இங்கேயே ஃபில் ஆயிடுச்சு. அப்போ எந்த ஒயிட்டு தான் இதுக்கு பேரலாக இருக்கும் சொல்லி நீனே யோசிச்சு. இப்போ கீழே பாட்டம் இருக்கா, இந்த பாட்டம் ஒயிட் இருக்கு, இதை விட்டா 2 ஒயிட் இருக்கணும், அது ரெண்டுமே கண்ணுக்கு தெரியுது. அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒயிட் எப்படி நான் இதுக்கு பாட்டம் பேஸ்க்கு டாப்பில் பேரலாக வாய்ப்பே இல்லை. கேன் சி இஸ் எலிமினேட். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி ஏன் எலிமினேட் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, ஆப்ஷன் பி ஏன் எலிமினேட் ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய பேர் நானும் சொல்லி மிஸ்டேக் பண்ணேன் ஸ்டார்டிங்கில். என்னன்னா ஜஸ்ட் 2 தானே இருக்கு, அப்படி லைக் பிளாக்குக்கு ஆப்போசிட்ல 2 இருக்கும், ஒரு பிளாக் இங்கே இருக்கு, இன்னொரு பிளாக் கீழே இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பக்கத்தில் ஒரு ஒயிட் இருக்கு, இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். ஓகே, இதெல்லாம் நான் பார்த்து நான் போடுறேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 2 பார்த்து அந்த 2ஓட ஓரியன்டேஷன் தப்பாக இருக்கு. ஓகே, அந்த 2 வந்து இந்த மாதிரி டயகனலாக இருக்கக்கூட இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அது ஏன்னு நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இமேஜின் பண்ணி பார்க்காம போட முடியாது. நான் வேணா சின்னதாக டக்குன்னு சொல்கிறேன், இதை மடிச்சிடணும். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஓப்பன் டைஸை மடிச்சிடு. ஓகேவா, நான் வேணா போட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னா 2 மேலே இருக்கா, ஸோ நீ மடிச்சதுக்கப்புறம் 2 மேலே இருக்கிற மாதிரி நீ மடிக்கணும். 2 மேலே இருக்கணும். ஓகே, அப்போது இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இங்கே என்ன இருக்கும், ஒயிட் இருக்கும், டபிள்யூன்னு போட்டுடுறேன். இங்கே பிளாக் இருக்கும், இங்கே பிளாக் இருக்கும். கரெக்டாக இங்கே கீழே ஒயிட் இருக்கும், இங்கேயும் ஒயிட் இருக்கும். ஓகே, ஆனால் ஒயிட்டோட பேட்டர்ன் எப்படி இருக்கணும், சாரி பிளாக் டாட்ஸோட பேட்டர்ன் போடுறேன். இப்படி இப்படி கரெக்டாக. ஆனால் அவங்க எப்படி போட்டிருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளாக்கை ஒயிட் இன்டெரக்ட்லி தேர் ரொட்டேட்டிங் திஸ். இது என்ன பண்ணிட்டாங்க, ரொட்டேட் பண்ணிட்டாங்க. சிம்பிள், ரொட்டேட் பண்ணால் இப்படி வந்துடும்ல, இமேஜின் பண்ணிப்பார். ரொட்டேட் பண்ணால் பிளாக் இங்கே வந்துடும், பிளாக் இங்கே வந்துடும், ஒயிட் இங்கே போயிடும். அதாவது கரெக்டாக 90 டிகிரி ரொட்டேஷன். இப்படி இப்படி இது வந்து டாப் வியூ, இது ஒன்றை நோக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 டாட் ஒன்றை நோக்கி இருக்குங்க. என்ன பண்ணுறேன்னா உன்னோட சுண்டு வரல லைக் தம்ப் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு என்ன பண்ணுறேன்னா இப்படி பிடிச்சிட்டு சுற்றிட்டேன். Imagine this 2 is facing upwards. You are holding the dice at W and this space. In the face, pudichittuka. You are rotating it in 90 degree in anti-clockwise direction. Okay, anti-clockwise direction. So B இங்க வந்து W இங்க வந்துரும். இங்க வந்து நான் ஒயிட் இருந்துச்சுன்னா ஒயிட் இங்கே போயிடும், அது மாதிரி இங்கே ஒயிட் இருக்கும். ஓகே, அது விட்டுரு. ஸோ இப்போ இங்கே ஒரு பிளாக் இருக்கு, white இருக்கு. But look at the orientation of these 2 dots. Okay, they are along the leading diagonal. Leading diagonal வந்து இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுற அப்படின்னா இப்போ ABCD, if you have a 2x2 matrix with ABCD as its elements, then A and D are its leading diagonal. C and B diagonal தான், பட் ஆனால் லீடிங் டயக்னல்னு சொல்லிட்டாங்கன்னா A and D தான் போடணும். ஸோ இது வந்து லீடிங் டயக்னல் மாதிரி இருக்கு பார்த்தியா. ஸோ இங்கே ஒரு டாட் இருக்குது, இங்கே ஒரு டாட் இருக்குது, இங்கே எதுவும் இல்லை. ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இது. ஸோ இது வந்து இந்த மாதிரி கூட ட்விஸ்ட் இருக்கலாம் கொஸ்டின்ல. ஓகே, ஸோ அதனால் இது தப்பு. சரி, இது தப்பு இல்லை, அந்த ஆப்ஷன் தப்பு. ஓகே, அதனால் ஆப்ஷன் டி, த ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன். ஸோ அதே மாதிரி தான் இதை நீங்களே போட்டு பாருங்கள். காரணம் அதே மாதிரி ரூல் 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூல் 2 வச்சு போட்டு பாருங்க. இந்த மாதிரி என்னன்னா they have given you with 3 different views of the same tile. இது வந்து it has superfluous data. Okay, so superfluous data consumes too much of your time. Okay, so you should be able to filter out the unnecessary points in the
கொஸ்டின். ஸோ இங்கே வந்து என்னன்னா பிஎன்சியை மட்டும் கிளப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம், அவ்வளோதான். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் நீ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா வந்துடும். ஏன் நியூஸ் பேர் வரேன், இங்கே 6 இருக்கு, இங்கே 5 இருக்கு, ஓகே, இங்கே 1 இருக்கு, இங்கே வந்து 5 இருக்கு, வேறு என்ன இருக்கு, 4 இருக்கு, 3 இருக்கு. So 5 is the common side. So use the clockwise technique, 5 1 6 5 4 3. So obviously you can figure out the other opposite pairs. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இங்கே என்ன இருக்கு, இங்கே 6 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு, இங்கே வந்து 6 இருக்கு, 5 ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் சேம் தான் வரும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க, ஓகே. இதுதானே மோஸ்ட் ப்ராப்ளி அவ்வளோதான், சிம்பிள் தான், நோ ப்ராப்ளம். அசைன்மெண்ட்டாக வச்சுக்கோங்க, ஹோம்ஒர்க். இதெல்லாம் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள், ஓகே. நான் அதெல்லாம் அப்லோட் பண்ண மாட்டேன், ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி இந்த டைம் மட்டும் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதோட வந்து நான் போர்ஷன்ஸ் மட்டும் நான் அதோட காமிச்சிடுறேன், ஓகேவா. டைம் இருக்குது, ½ hour ஆகல, பரவாயில்ல, ஓகே. ஸோ ஆப்டிடியூட 3 பிரிக்கலாம், குவான்டிடேட்டிவ், அனாலிட்டிக்கல், ஸ்பேஷியல், ஓகே. இது வந்து நான் ரெஃபர் பண்ணுறது கேட்லேருந்து பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக கேட் லெவல் ஆப்டிடியூட் இருக்குது, அப்புறம் வந்து கேட் வந்து ஒரு மீடியமான லெவல், ஓகே. பிளேஸ்மெண்ட்ஸ் இதை விட சிம்பிளாக இருக்கும், ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை விட கேட் கஷ்டம். வேறு ஏதாவது லைக் அதர் இந்த எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, ஸ்டேட் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, அதை விட ஆப்வியஸ்லி கேட் கஷ்டமாக இருக்கும் ஆப்டிடியூட்லேயும் போய். ஆனால் அந்த கேட்லாம் இருக்குது, கேட் இஸ் அல்டிமேட்லி ஜஸ்ட் ஆப்டிடியூட், லைக் ஆப்டிடியூட் கூட மேக்ஸ். ஸோ இது ரெண்டு இருக்கனால அது இன்னும் கஷ்டமாக இருக்கும், ஓகே. ஸோ டிஃபிகல்ட்டி ஆர்டரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டு, அப்புறம் கேட்டு, அப்புறமா பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் அதர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஸ்டேட் ரீஜனல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். ஸோ இப்போ வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வாங்க, அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூட், ஸ்பேஷியல் ஆப்டிடியூட் வாங்க. Quantitative aptitude is basically composed of all the basic maths concepts like the work day problems, number of days, number of workers problems, அந்த மாதிரி லைக் நிறையா வந்து ரியல் லைஃப் அப்ளிகேஷன் நிறையா இருக்கும், ஏன்னா இப்போ பர்சன்டேஜஸ், இதெல்லாம் பேப்பர்னஸ், மெர்ச்சனலைசேஷன்ஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், பைப்ஷன் சிஸ்டம்ஸ், எல்லாமே பார்த்தா உங்களுக்கு தெரியும், லைக் எல்லாத்தையுமே ரியல் லைஃப் அப்ளிகேஷன் நிறையா இருக்கும், ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல சொல்லிடுவாங்க. அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூட் என்னென்ன வரும்னா பிளட் ரிலேஷன்ஸ், கோடிங், இதெல்லாம் வந்து இதுலேயும் லைக் ரியல் லைஃப்பில் அப்ளிகேஷன் இருக்குதான், பட் ஆனால் அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க, நான் அதுக்கும் என்ன சொல்ல. ஸோ இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ரீசனிங் சொல்லுவாங்க, ஓகே. லாஜிக்கல் ரீசனிங் ரெண்டாக பிரிக்கலாம், அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூட். அனாலிட்டிக்கல்னா லைக் அதான் சொல்லுவேன், அனாலிட்டிக்கல் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா, லைக் டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, ஸ்பேஷியல்னு சொல்லுவாங்க, ஸ்பேஷியல்னு சொல்லலாமா. அனாலிட்டிக்கல் அப்ரோச், டயக்ராமெட்டிக்கல் அப்ரோச் இருக்குல்ல. இப்போ ஒரு ப்ராப்ளம் நீ சால்வ் பண்ணுற, மேக்ஸ்லாம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து நீ என்ன பண்ணலாம்னா வெறும் பென் அண்ட் பேப்பர்லேயே போடலாம், ஒரு கிராஃப் ஷீட் எடுத்து போடலாம். ஸோ கிராஃப் ஷீட் எடுத்து போடுறது பேர் அனாலிட்டிக்கல், பென் அண்ட் பேப்பர் போட அனாலிட்டிக்கல், கிராஃப் ஷீட் வச்சு போட டயக்ராமெட்டிக்கல் அப்ரோச், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அனாலிட்டிக்கல் அப்ரோச் வாங்க இதை வந்து ஸ்பேஷியல் ஆப்டிடியூட் இஸ் பேசிக்கலி இதில் ஃபார்ம்லாம் எதுவுமே வராது, பட் யூ ஷுட் பி ஏபிள் டு இமேஜின் ஸ்டஃப், ஓகே. ஸோ திஸ் இஸ் பிட் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா இதில் வந்து லைக் பேப்பர் பெண்ணை விட லைக் நீ யோசிச்சுப்போம்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பேஷியல் ஆப்டிடியூட் தான். ஸோ இது வந்து அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூட். ஸோ அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் ஸ்பேஷியல் ஆப்டிடியூட் என்கம்போசஸ் மோஸ்ட் ஆஃப் தி எப்படி சொல்கிறது நான் குவான்டிட்டி. நான் மிஸ்லினேஷன் சொல்லி நடத்த ட்ரை பண்ணுறேன். ஸோ டைம் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் அதில் நிறைய கேட்பாங்கன்னு தெரியல. ஸோ குவான்டிட்டி ஆப்டிடியூட் இருக்காது, எல்லாமே வந்து லாஜிக்கல் ரீசனிங், ஓகே. அவ்வளோ அப்படி நான் வச்சுக்கோங்க. ஸோ லாஜிக்கல் ரீசனிங் தான் அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூட், ஸ்பேஷியல் ஆப்டிடியூட் ரெண்டுத்தையும் சேர்த்தா உனக்கு லாஜிக்கல் ரீசனிங் கிடைச்சிடும். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் ப்ளஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டை சேர்த்தா உனக்கு வந்து ஜெனரல் ஆப்டிடியூட் கிடைச்சிடும், ஓகேவா. ஸோ இதில் வந்து நான் முக்கால்வாசி நான் கவர் பண்ணிட்டேன், ஓகே. இப்போ இதில் கவர் ஆகாதும் இருக்குது, சிலாகிசம் கவர் பண்ணல. அப்புறம் என்ன சில டைம்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதாவது ஒரு சின்ன ஷேப் மாதிரி கொடுத்துட்டு, ஷேப்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இர்ரெகுலர் ஷேப்
ரொம்ப சிரமம். இப்படி ஏதாவது ஒரு ஷேப் மாதிரி கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு கோடு இப்படிலாம் ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி போட்டு லைக் இந்த மாதிரி ஒரு bunch of lines போட்டு find the number of four shaded polygons in this இமேஜ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து கவுண்டிங் ஃபிகர்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்ஸ்னு எனக்கு தோணுது. ஸோ இன் ஃபியூச்சர் இஃப் வி ஹாவ் டைம் ஆஃப்டர் த காலேஜ் ரீஓப்பன்ஸ் ஐ வில் ட்ரை டு அப்லோட் தட் வீடியோஸ் டூ. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு தீஸ் ஆர் ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே, தீஸ் ஆர் டு பி தாட். ஓகே, அந்த மாதிரி நானே சொல்லி கொடுக்காம நீங்கள் படிச்சுன்னா மேபி டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகணும். ஸோ ஐ ஹவ் கிவன் யூ தி டூல்ஸ் டு பெட்டர் யுவர் செல்ஃப். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. இன்னும் பெருசாக எதுவும் மிச்சம் இல்லை. ஓகே, நான் எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். ஸோ சிவமுருகன் பிளட் ரிலேஷன்ஸ் எடுத்துவான். ஸோ அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ரேங்கிங் நான் சும்மா வேணாம். ரேங்கிங் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன சும்மா சொல்கிறேன், ப்ராப்ளம் தெரியும் என்ன சொல்கிறேன். ஓகேவா? அதை வேறு வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இப்போ நானும் தூங்குறேன். தூக்கம். ஓகே, பாய்.